நல்லா போய் பாஸ்வேர்ட் போட்டு என்ன விஷயம்? இந்த காலத்து சோழனை பாத்தியா? எங்க காலத்துல எல்லாம் பதினெட்டே காலம் கொண்டு வைக்கணும். மொபைல் நம்ம பொழுது போகாதா? அந்த காலத்துல எல்லாம் மொபைல் போன் இல்லாத எவ்வளவு சந்தோஷமா இருந்தே காமிக்கிறீங்களா? பாத்தியா நீங்க இந்த காலத்துல என்ன பண்ணிருக்கீங்க பாத்தியா? அது மட்டும் இல்ல, இன்னும் சொல்றது அந்த காலத்துல விடுமுறை நாட்கள்ல நாங்க எல்லாம் ஒண்ணா உட்காந்து சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடுவோம். நாங்க சாப்பிடறதுக்கும் நீங்க சாப்பிடறதுக்கும் ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாமா? பார்க்கலாமே. எப்படி நம்பி என்ன நான் எப்படி சொல்லட்டா? சொல்லுங்க பாப்போம்.
மொபைல் போனா எல்லாம் அப்ப நாங்க விளையாட்டுவோம். இப்ப நீங்க விளையாடிட்டு விளையாட்டுக்கும் வித்தியாசம் புரியுதாப்பா? தாத்தா, எனக்கும் ஆசையா தான் இருக்கு. வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா விளையாடணும். ஆனா அம்மா நான் ஸ்கூல் விட்டு வந்தாலுமே கையில ஸ்நாக்ஸ் கொடுத்து கூடவே ஃபோனையும் கொடுத்து வீட்லயே உட்கார வச்சிருவாங்க. அதையும் மீறி நான் வெளியே போனா கீழே விழுவேன், அங்க போயிடுவேன், இங்க போயிடுவேன், எதையாவது சொல்லி என்ன பையன் முடிஞ்சு கதவை லாக் பண்ணிடுவாங்க. இது விளையாட்டு மட்டும் சம்பந்தப்பட்டது இல்லப்பா. இதுல நிறைய ஆரோக்கியமான விஷயமும் இருக்கு. நீங்க வெளில போய் விளையாடும் போதுதான் உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இந்த சூழ்நிலையிலிருந்து உடல் ஆரோக்கியம் மட்டும் போச்சு, ஒரு மனிதனுக்கு உண்டான மனிதாபிமானமே இல்லாத அளவுக்கு கொண்டு விட்டு இந்த சூழ்நிலை. மனிதாபிமானமே என்னன்னு எதை வச்சு தாத்தா சொல்றீங்க? இதை பாரு மனிதாபிமானத்தை. நல்ல கருத்து. இதுதான் ஆக்சிடென்ட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டில் அதுதான் நடக்குது. செல்ஃபி தான். இந்த மொபைல் ஃபோன் உங்களை என்ன நிலைமைக்கு கொண்டு வந்துருக்கு பாத்தியா? ஃபோன்ல கெட்டவங்களுக்கு எதுவும் சொல்லலப்பா. அதுல நிறைய நல்ல விஷயம் இருக்கு. நம்ம எப்படி பயன்படுத்துறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசிக்கிறது ஃபோன் மூலமா நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் அந்த விஷயத்தை நமக்கே நல்லா தெரியும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாவால கண்டிப்பாக விழிப்புணர்வு நடந்துச்சு. அதுதான் நல்ல விஷயம். மொபைல் ஃபோன்றது ஒரு அறையே கண்டுபிடிக்கும். அதை நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு சோசியல் மீடியாவுக்கு போய் நம்ம அப்பாயின்மெண்ட் எடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்னு மொபைல் ஃபோன்லேயே கேம் ஆடி பொழுது கழிக்கக்கூடாது. நம்ம நேரத்தை வீணடிக்கிற அந்த ஃபோனை ஒரு வேலை வந்து அவன் சும்மா யூஸ் பண்ண போதாக்கா.